ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிழையும் சரியில் முடியுதே. பிழை 41. ஸ்ரத்தாவை பார்த்த பரத் லக்ஸ் மட்டுமல்ல, தவசிலன் மற்றும் சுமித்ராவும் அதிர்ந்தனர். ஸ்ரத்தாவை உற்று பார்த்த தலைமை காவலரோ, சிங்காரம், இது அந்த பொண்ணுல என்க. ஆமா சார், அதே கஞ்சா குடிக்குதான் என்றார். என்னடா கொஞ்ச காலமா ஆளையே காணுமேன்னு பார்த்தேன் என்றார் மற்றொரு காவலர். சார், இந்த பையனை கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை என்றார் சிங்காரம் ராமை பார்த்து. ராமை கூர்மையாக கவனித்த தலைமை காவலரோ, ஏய் தம்பி, நீ அந்த டாக்டர் தானே? இந்த பொண்ணு தானே உங்ககிட்ட பிரச்சனை செஞ்சான்னு வந்த என்று ஸ்ரத்தாவை பார்த்து கூறியவர். கொஞ்சம் தள்ளு என்று சுமித்ரா அருகில் நின்ற பிரணதியை பார்த்தவர். ஆமா, இது யாருப்பா? அன்னைக்கு நீ இந்த பொண்ணோட வரலையே, அதுவும் அடுத்த மாசமே கல்யாணம் வேற சொன்ன. இப்போ இந்த பொண்ணு கட்டின தாலியா கலட்டி எரிஞ்சிட்டு ஓடி வந்துட்டான்னு சொல்ற. என்ன ராஜா குழப்புற? இன்னும் எத்தனை கல்யாணம்ப்பா முடிப்ப என்றார் நக்கலாக. சார், அவளோட அடுத்த நாளே பிரேக்கப் ஆயிடுச்சு, அது பெரிய கதை. ஆனா இப்ப இவதான் என் பொண்டாட்டி என்றான் ராம். இதையே தானப்பா அன்னைக்கும் சொன்ன, என் ஒரே காதல், உயிர் காதல் மை என தொடங்கும் முன், தலைவரே என்றார் சிங்காரம் என்று சிறுமியவர். டேஷ் காதல்னு எல்லாம் சொன்னியேப்பா, எப்படிப்பா உன்னை நம்புறது என்க. அதே தான் சார் நானும் சொல்றேன். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, ஓயாம கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று இவருக்கு. அந்த பொண்ணு மட்டும் இல்லை சார், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட கல்யாண மேடை வரைக்கும் வந்து ஓடிருச்சு. அதுக்கப்புறம் எங்க அவங்கள என்று ஸ்ரத்தாவுடன் வந்த மீராவை தேடி முன் இழுத்தவள், முன்னால வாங்கக்கா, முக்கியமான கேரக்டர் எல்லாம் பின்னால போய் நின்னுட்டு என்றவள். சார், இவங்களுக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜே ஆயிருச்சு. இங்க வர்ற வரைக்கும் இவங்க அவர் வீட்டில தான் இருந்தாங்க. இப்போ இவங்க கூட தான் அவர் கல்யாணம். அது மட்டும் இல்ல, இவர் குழந்தைய பெத்தெடுத்த அம்மாவும் இவங்க தான். இவங்களை விட்டுட்டு என் கழுத்துல தாலி கட்டுறாரு. உண்மையை சொல்லணும்னா இன்னும் இவங்களுக்கு லீகலா டிவோர்ஸ் கூட ஆகல என்றால். அங்கிருந்த அனைத்து காவலர்களும் அதிர்ந்தவாறு ராமை நோக்க, தலைமை காவலர் மட்டும் என்னப்பா அது என்றார். நோ சார், எனக்கும் மீராவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இதோ ப்ரூஃப் என்று மொபைலை காட்டியவன். அப்புறம் ஆர்த்தி ஒரு செல்ஃபிஷ், அவளை நானே வேண்டான்னுட்டேன். பவி அவளே ஓடி போயிட்டா. பட் தாலின்னு கட்டினது இவ கழுத்துல மட்டும்தான் என்க. இப்போ அதுவும் கழட்டி எரிஞ்சிட்டு ஓடி வந்துருச்சு. நல்ல பொண்டாட்டி ராசிப்பா உனக்கு. பேர் என்ன? கல்யாணராமனா என்க. சார், ஸ்ரீராம் சார் என்றான். அப்போ உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு என்றவர். ஏமா, பார்க்க பாவமா இருக்கு, அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல என்றார். அங்கிள், அவ தான் வேண்டான்னு சொல்றாள, அப்புறம் ஏன் அவளை கம்பல் பண்றீங்க? நான் தான் இருக்கேல என் பேபிக்கு. ஏன் பேபி என்று ராம் அருகில் வந்து நின்ற ஸ்ரத்தாவோ, நீ நான் நம்ம குழந்தைன்னு சந்தோஷமா வாழலாம் என்றதும், நம்ம குழந்தையா என்ற காவலர் கேள்வியாக நோக்க, ஆமா சார், இந்த குழந்தையோட அம்மாவே அவதான் என்றாள் பிரணதி. அம்மாவா? ஐயோ, என்ன தம்பி, உன் கதை இன்னும் முடியலையா? என்னப்பா அது என்க. ஆமா, அவன் குழந்தைக்கு அம்மா அவதான் என்று அழுத்தமான குரல் வர, 5-6 புஜபல ஆண்களுடன் புடைசூழ வந்து நின்றான் தயா. மேலிரு பட்டன்களை திறந்து கலர்க்குள்ள சணிந்து வந்து நின்ற தயாவை பார்த்த லக்ஸோ, டே டைனி, இது மச்சி கிரஷ் ஜேக்கப் தானே என்க. அவனே தாண்டா, சாம்பார் வழியை தூக்கிட்டு போற மாதிரி நடக்கும் போதே நான் நினைச்சேன் இவன் ஏதோ வில்லங்கம் பிடிச்ச ஆளா இருப்பான்னு என்றான். கண்களை சுருக்கி பார்த்த காவலரோ, தம்பி நீங்க யாரு என்றார். என் பேரு தயா, அவளோட புருஷன் என்றான் ஸ்ரத்தாவை நோக்கி. புருஷனா
என்று ஏற இறங்க பார்த்தவர், ஏம்பா புருஷன்ட்டு இப்படி பொறுமையா வர்றீங்க என்றவர், இது உங்க பொண்டாட்டினா அந்த குழந்தை என்று இழுக்க, அது அவனோடது என்றான் தயா. நெற்றியை தேய்த்த காவலரோ, ஏய் சிங்காரம் என்க. அதான் தலைவரை, எனக்கும் குழப்பமா இருக்கு, இருங்க தெளிவுபடுத்துறேன் என்றவர் ராமை நோக்கி, நீங்க அந்த அம்மா புருஷன் என்றார் பிரணதியை பார்த்து. இந்த அம்மா இவரோட பொண்டாட்டி என்றார் ஸ்ரத்தா தயாவை நோக்கி. ஆனா அந்த குழந்தையோட அம்மா நீ என்று ஸ்ரத்தாவையும், அப்பா நீங்க என்று ராமையும் பார்த்து கூறியவர், எங்கேயோ இடிக்குதே என்று கூறும்போதே, அப்புறம் இவங்க தான் அந்த குழந்தைய பெத்தெடுத்த அம்மா என்றாள் பிரணதி மீராவை காட்டி. ராமு அவளை முறைக்க, உண்மை எதுவோ அதை சொல்லணும்ல என்றாள். சார், இவ தான் என் பொண்டாட்டி, என் கூட அனுப்பிவிடுங்க என்றான் ராம். ஏமா, உனக்கு அவரோட போக சம்மதமா என்க. மாட்டேன் என்று தலையாட்டிய பிரணதியோ, சார் ப்ளீஸ் என்ன அவரோட அனுப்பிவிடுங்களேன் என்றாள் தயாவை நோக்கி. அவள் முழங்கையை பற்றிய ராமு, ஏய் என்க. தட்ஸ் கிரேட், எனக்கும் இதுதான் நல்ல ஆப்ஷனா தெரியுது. அப்போ என்ன ராமோட அனுப்பிவிடுங்க என்றாள் ஸ்ரத்தா. நான்சென்ஸ் என்ற ராமு, சார் எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும் என்க. தயாவோ, எனக்கும் என் பொண்டாட்டி தான் வேணும் என்றான். என்னப்பா மறுபடியும் குழப்புறீங்க, சொல்றத கேளுங்க. பிடிக்காத பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் என்னப்பா செய்ய போறீங்க? ஆம்பளைங்க நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என்றதும், முடியாது என்று ராமும், இல்ல என்று தயாவும் கூற, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனா உங்க பொண்டாட்டிகளுக்கு உங்க கூட வர விருப்பம் இல்லையேப்பா என்றவர், சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரூம் மாசு லைட்டே தான் வேணும்னா 4 பேரும் அப்படி ஓரமா போய் உட்காந்து உங்க உறவு முறையை பத்தி உங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அப்புறம் பார்க்கலாம் என்றார். சார், இதுல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. என் ஒய்ஃப்ன்றதை விட என் பொண்ணோட அம்மாவும் சம்மந்தப்பட்டிருக்கா. ஸ்ரத்தாவை நோக்கி, அவ ஒரு ட்ரக்ஸ் அடிக்ட், அது மட்டும் இல்லாம ஒரு சைக்கோ. அவ எப்படி என் குழந்தைக்கு அம்மாவா இருக்க முடியும் என்றான். ரபிஷ் அங்கிள், அந்த குட்டி பொண்ணோட அம்மா நான் தான், வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க என்றாள். எஸ், அதுதான் சரி. ஒருவேளை என் பொண்டாட்டி தான் அவன் குழந்தைக்கு அம்மானா அவ பொண்ணோட போறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான் தயா. தயாவை எட்டி பார்த்த காவலரோ, உன்னை போல ஊருக்கு 4 புருஷன் இருந்தா போதும்பா என்க. ஒருவேளை இவங்க அவரோட போயிட்டா என்ன டானோட சேர்த்து வைங்க என்றாள் பிரணதி. காவலரோ, டானா என்க. நான் அவரை செல்லம்மா அப்படிதான் கூப்பிடுவேன் என்றாள். சரிதான் என்று தொப்பியை கலற்றி தலையை சொரிய ராமு, ஏய் பைத்தியமே, சார் இது ஒரு பார்ட் டைம் பைத்தியம், இது பேசுறத கன்சிடர் பண்ணாதீங்க. டிஎன்ஏ ரிசல்ட் வர்ற வரைக்குமாவது இவளை என்னோட அனுப்பி வைங்க என்றான் பற்களை கடித்து கொண்டு. இருப்பா தம்பி, இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் செல்ஃபிஷ் சைக்கோ பைத்தியம்னா பின்ன எப்படிப்பா உனக்கு கல்யாணம் நடக்கும் என்றவர் பரத் கையில் இருந்த குழந்தையை கை நீட்டி அழைக்க, இறக்கிவிட்ட பரத்தோ போகுமாறு செய்கை செய்தான். காவலர் அருகில் செல்லாமல் ராமின் காலை கட்டி கொண்டு நின்றாள் குழந்தை. அவள் உயரத்திற்கு அமர்ந்தவன், பாப்பு பயப்படாத, டாடி இங்கதான் இருக்கேன் போ என்றான். அவளும் செல்ல, பாரு பாப்பா, இவங்க 2 பேர்ல யார உனக்கு பிடிக்கும், யாரு உன்னோட அம்மா என்று முடிப்பதற்குள் ஓடிச் சென்று பிரணதியை கட்டிக்கொண்டாள் சின்னவள். கட்டிக்கொண்டு மருண்ட விழிகளுடன் ஸ்ரத்தாவை பார்க்க அவளோ குழந்தையை முறைத்தாள். அப்புறம் என்ன, டிஎன்ஏ ரிசல்ட் வரட்டும், இல்ல கோர்ட்டுக்கு போங்க, இப்போ கிளம்புங்க என்றதும், ராம் என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும், ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற ராம் என்றாள் ரத்தம் சிவந்த கண்களால் ஸ்ரத்தா. சும்மா கத்தாதம்மா, உன்னை போல பொண்ணு கூட எப்படி இந்த பச்சை குழந்தைய அனுப்ப முடியும், எங்க முன்னாலே அந்த குழந்தைய மிரட்டுற என்று காவலர் கூறும்போதே தனது ஒரு கைக்குள் அவளை அடக்கிய தயாவோ, ஸ்ரத்தா வா போலாம், நிலைமை சரியில்லை, நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம் என்றான். இல்ல தயா என்று பேசுவதற்குள் தரத்தரவென வெளியில் இழுத்து சென்றான் தயா. அவர்கள் சென்ற பின், அப்புறம் உங்களுக்கு தனியா சொல்லணுமா
கிளம்புங்க. எங்க போறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு சார் என்றாள் பிரணதி. அனைவரும் அவளை நோக்க, ஆமா, இந்த ராம் சார் என்னோட சில நிபந்தனைகளுக்கு சரின்னா அவர் கூட போவேன். அதுவும் வெறும் வாய் வார்த்தையில மட்டும் இல்ல, அவரே கைப்பழ எழுதி உங்ககிட்ட கொடுக்கணும் என்றாள் தலைமை காவலரிடம். என்று அவர் சைகை செய்ய ஒரு காகிதமும் பேனாவும் ராமிடம் கொடுக்கப்பட்டது. பற்களை கடித்தவாறு அவளை முறைத்து கொண்டே காவலர் முன் அமர்ந்தவன், சொல்லு என்றான். டாக்டர் ராமாகிய நான் சுய நினைவுடனும் நல்ல மனநிலையிலும் எழுதுவது என்றாள். அவனோ அவளை முறைக்க, தம்பி வீட்டுக்கு போய் நல்லா பொறுமையா பாருங்கப்பா, எங்களுக்கும் வேற நிறைய வேலை இருக்கு பாருங்க, எழுதுங்க என்றார். எழுதியவன் என்க, என்னால் பிரணதியின் 2 கிட்னிகள், இதயம் மற்றும் இதர உறுப்புகளுக்கு எந்த பாதிப்பும் நேராது. அப்படி நேர்ந்தால் அதற்கு முழுக்க நானே பொறுப்பு என்க. இப்பொழுது அனைத்து காவலரும் அதிர்ந்து விழித்தனர். அப்புறம் நான் கொடுத்த 3 லட்சத்திற்கு மேல் 1 நயா பைசா கூட கேட்க மாட்டேன். முக்கியமாக தெரியாத ஆங்கில வார்த்தைகளில் திட்டமாட்டேன். மீறினால் என் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் என்றாள். இருப்பா தம்பி என்ற காவலரோ, அதோட பொழுதுபோக்கிற்காக இனி ஓயாமல் திருமணம் செய்ய மாட்டேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க என்றவர் பிரணதியை பார்த்து தலையாட்ட, சூப்பர் சார் என்று தம்ஸ்அப் காட்டினாள். எழுதியவன் அக்காகிதத்தை காவலரிடம் நீட்ட, என்னவோ பைத்தியம்ன, இதுவா பைத்தியம், எவ்வளோ தெளிவா இருக்கு பாரு, போனது போட்டோம், இனிமையாவது போய் நல்லபடியா வாழற வழியை பாரு என்றதும் குழந்தையை தூக்கி கொண்டு காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த ராமு, அம்மா தயவு செஞ்சு அவளை என் முன்னால வர சொல்லாதீங்க என்று விட்டு சென்றான். அவள் பின்னால் வந்த லக்ஸோ, என்ன மச்சி இப்படி பண்ணிட்ட, அண்ணா எவ்வளவு கோவமா போறாரு பாரு என்றான். உங்க அண்ணன் இன்னைக்கு மட்டும்தான் என் மேல கோவமா போறாரா, தினமும் நடக்கிறதானே, போயும் என்ன அந்த பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு மச்சி. மச்சி உனக்கு அவளை பத்தி தெரியாது, அவ சரியான லம்பாடி பொம்பளையா இருக்கா மச்சி, என்ன பாரு நான் அப்படியா இருக்கேன் என்க. அவள் நாடியை பற்றி 2 பக்கமும் திருப்பி திருப்பி பார்த்தவன், சேச்ச பச்சை புள்ள மச்சி நீ என்றான். உனக்கு தெரியுது, அந்த தடிமாட்டுக்கு தெரியலையே என்று மெதுவாக கூற, அப்படி என்னதான் நடந்தது மச்சி, இடைப்பட்ட இந்த 2 நாள்ல எல்லாம் குழப்பமா இருக்கே என்றான் லக்ஸ். ஓ அதுவா, அன்னைக்கு கப்பல்ல எனக்கு முறமாம முறவாசல் செய்யறது போல சுத்தி உட்கார்ந்துருந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா என்று அவர்கள் நினைவு அன்று செல்ல, மேடம் இந்த கல்யாணமும் நிக்க போறதுன்ற குழப்பத்துல ஒரு மாதிரி கலண்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஆரம்ப கட்டம்தான், டைட் பண்ணிடலாம், இல்லைன்னா இது போல பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் செய்ய போறேன்னு கையில தாலியோட சுத்த போறாரு என்க. அந்நேரம் கப்பலும் கரை சேர்ந்து விட அவள் பேசியதில் கடுப்பான ராமு, பரத் பாப்போ தூக்கிட்டு நீ முதல்ல கெஸ்ட் போ என்றான். பிரணதியோ சுமித்ராவிடம், அதனால நான் சொல்றத கேளுங்க மேடம், மச்சிக்கிட்ட சொல்லி நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லலாம் என்று கூற, அவரோ அதிர்ந்தவாறு அவள் மார்பையை பார்த்தார். சுமித்ராவின் பார்வையை கவனித்தவள் தானும் குனிந்து நோக்க, ராம் கட்டிய தாலி இருந்தது. கண்களை மூடி திறக்க அதே தாலி அங்கிருக்க திரும்பி ராமை முறைத்தாள். கையை கட்டிக்கொண்டு நின்றவன் ஒரு கையால் கழுத்தில் கட்டை விரலால் கோடு போட்டு, அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது என்று சைகை செய்தான். அவளோ சிறிதும் யோசிக்காமல் தாலியை கலட்ட அவள் கையை பற்றி தடுத்தார் சுமித்ரா. வேண்டாமா, ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியம் தெரியுமா என்க. மேடம் எங்க ஊர் சீரியல்ல ஒரு பொண்ணுக்கு கட்ட கலட்டன்னு 4-5 தடவை கல்யாணம் நடக்கும், அதுக்கு பேர் தாலி சென்டிமெண்டா, முடியவே முடியாது, என்னால இவர் கூட வாழ முடியாது, நான் இதை ஏத்துக்க மாட்டேன், கையை விடுங்க மேடம் என்க. இங்க பாருமா, ராமோட நீ சேர்ந்து வாழலனா என்ன நீ உயிரோடையே பார்க்க முடியாது என்றார் சுமித்ரா. ஆமா, ராம நீ கணவனா ஏத்துக்கலனா உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, என் சொத்துல நயா பைசா கூட உனக்கு கிடையாது என்றார் தவசிலன். சொத்தா, நான் எப்ப சார் உங்க சொத்துல பங்கு கேட்டேன் என்றவள். என்ன மச்சி இது என்க. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்ல,
அன்னைக்கு நீ ஐடியா கொடுத்த அதே பிரம்மாஸ்திரம்தான். எப்படி நீ சொன்ன மாதிரி ஒரு வேர்டு கூட மிஸ் பண்ணாம ஏவுறாங்க பாத்தியா என் அம்மாவும் அப்பாவும் என்றான் லக்ஸ். பிரணத்தியோ, அடே நீங்களாம் யாருடா என்ற ரீதியில் பார்க்க, ஏய் என்ன ரொம்ப பண்ற, விடுங்கம்மா அவளை, என்ன பண்றன்னு பாப்போம் என்று அவள் தோள்களை பற்றி திருப்ப அடுத்த நொடி மயங்கி சரிந்தாள் பிரணத்தி.